வந்து ஹீரோயின்ஸ் பண்றது அவங்களே பண்ணிடுறாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, மூவி அந்த சாங்க பொறுத்து தான் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்குமே தவிர அப்பவும் இருக்கும். இப்போ வந்து ஹீரோயின்ஸே வந்து பண்றதுனால அந்த மாதிரி அவங்களுக்கு இல்ல. சோ ஹீரோயின்ஸே எல்லாமே பண்ணிடுறாங்க. அப்போ நாங்க போட்ட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப வல்கரா வந்து அந்த டைம்ல இருக்காது. இப்போதான் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போதான் ஜாஸ்தி இருக்கு. இவங்க என்னன்னா ஒரு சான்ஸுக்காக பண்றாங்களா இல்ல அவங்களோட விருப்பத்துக்காக பண்றாங்களான்னு தெரியாது, பண்ணிடுறாங்க. அவங்களும் பண்ணிடுறாங்க. ஏன் இவங்க ஒத்துக்கலன்னா வந்து கூட்டிட்டு போயிட்டு ரேப்பா பண்றாங்க. இல்ல இல்ல, ஜென்ஸா இருக்கட்டும் லேடிஸா இருக்கும், அரேஞ்ச்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 பேர் எப்படி அதை வந்து எனக்கு வந்து அதை ஏத்துக்கவே முடியல எனக்கு. ஏன் இத்தனை நாள் வந்து எல்லாருமே இருந்தோம், நாங்களும் பல வருஷமா இருந்தோம். அந்த டைம்ல நிறைய படங்க பண்ணியிருந்தோம். அப்ப எல்லாம் இல்லையே, இப்போ எதுக்கு இருக்கு அந்த மாதிரி? தெலுங்குல நடந்தது அதான் ஸ்ரீரெட்டி விஷயத்துல. ஸ்ரீரெட்டி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எங்களை வந்து அப்படி பண்ணிருக்காங்க, அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காங்க, ப்ராப்ளம் பண்ணிருக்காங்க, சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அது பாத்தீங்கன்னா போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களே செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க. அப்ப இவங்களுக்கு தெரியாமல செல்ஃபி எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமா எடுத்து பார்க்கும்போது நீங்களும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. அப்போ இப்போ வர படங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு கமர்ஷியல் படமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு மசாலா சாங்ஸ் இருக்கும், ஒரு பெப்பி சாங்ஸ் இருக்கும். அப்பவும் அந்த காலத்துல அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்காது மேம். ஒரு நார்மல் படங்கள் எடுத்து பார்க்கும்போது ஒரு நல்ல ஜேர்னல்ல கொண்டு போகும். இப்போ ஒரு படம் ஒரு கமர்ஷியல் படம் வந்தாலே ஒரு ஒரு மசாலா சாங் இருந்தாதான் அந்த படம் ஹிட் ஆகும். அதுல யாராவது ஒரு பெரிய ஹீரோயின் வந்து கேமியோ பண்ணி அந்த பாட்டு பயங்கரமா பிளாக் பஸ்டர் ஆகி அதை நோக்கி படம் இப்போ டிராவல் ஆயிட்டு இருக்கு. அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன்? அப்பவும் இருந்ததே, அப்பவும் இருந்துச்சு. பட் இப்ப இருக்கிற அளவுக்கு ஒரு இப்ப வந்து ஹீரோயின்ஸ் பண்றது அவங்களே பண்ணிடுறாங்க. அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, காமெடியன்ஸ் அப்படின்னா காமெடிக்கு செப்பரேட்டா இருப்பாங்க. சாங்ஸ்னா சோலோ சாங்ஸ் பண்றதுக்குன்னு தனியா இருப்பாங்க ஆர்டிஸ்ட். சோ அந்த மூவில வந்து இவங்க வந்து ஒரு சாங் வேணும் கண்டிப்பா. அப்பவும் பாத்தீங்கன்னா பழைய படங்க எல்லா படத்துலயுமே ஒரு சாங் இருக்கும், சோலோ சாங். அது எந்த வில்லேஜா இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் சரி ஒரு சாங் இருக்கும். அந்த மூவி அந்த சாங்க பொறுத்து தான் ட்ரெஸ்ஸிங் எல்லாம் இருக்குமே தவிர அப்பவும் இருக்கும். இப்போ வந்து ஹீரோயின்ஸே வந்து பண்றதுனால அந்த மாதிரி அவங்களுக்கு இல்ல. சோ ஹீரோயின்ஸே எல்லாமே பண்ணிடுறாங்க. இல்ல அப்பவும் இருக்கு இப்பவும் இருக்கு அந்த சாங்ஸ். ஓகே மேம். அப்போ அந்த நீங்க நடிச்ச படங்களா இருக்கட்டும் சரி, உங்களை பத்தி நிறைய கமெண்ட்ஸ் இப்போ ரீசன்ட் இன்டர்வியூஸ்ல நாங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு மிக்சடான கமெண்ட்ன்ற மாதிரி வருது மேம். அப்போ நீங்க அந்த மாதிரி நடிச்சீங்க. இன்னைக்கு டோட்டலா ஒரு லெவல் சேஞ்ச் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது என்னைக்காவது யோசிச்சிங்களா, மேபி இந்த மாதிரி படங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்குள்ள ஒப்பீனியன் இல்ல தாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது? இல்ல அப்படி வந்து வல்கரா எதுவும் நான் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து சாங்ஸ் பண்ணேன் நானு. சோலோ சாங்ஸ் பண்ணியிருந்தேன் நானு. சோலோ சாங்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கேரக்டர்ஸ்க்கு வந்துட்டேன். ஏன் நான் கேரக்டர்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னா, சோலோ சாங்ஸே பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு வந்து லாங் லைஃப் இருக்காது. கேரக்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னாக்கா ஏதாவது ஒரு கேரக்டர், ஃபர்ஸ்ட் வந்து காமெடியா இருக்கலாம், இல்ல சிஸ்டரா இருக்கலாம், அண்ணியா இருக்கலாம், மதரா இருக்கலாம், பாட்டியா இருக்கலாம். எப்படி இருந்தாலும் வந்து நம்ம நடிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னால நம்மளோட லாஸ்ட் பிரீத் வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கலாம். ஆனா சாங்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் முடியாது அது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஒரு ஏஜ் இருக்கும், ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு ஃபேமிலி லைஃப்னு வந்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி சாங்ஸ் பண்ணும்போது கஷ்டம். கண்டிப்பா. அதுக்கப்புறம் பசங்க பிறந்துட்டாங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் டோட்டலா அந்த மாதிரி பண்ண முடியும். அது அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ லாங்ல வந்து சாங்ஸ் பண்ணவே முடியாது. அதுவும் மீறி ஏதாவது சாங்ஸ் வந்தாலும் பண்ண முடியாது நம்ம. அதோட முடிஞ்சிச்சு நம்மளோட லைஃப். கேரக்டர்ஸ்க்கு வந்து அப்படி இல்ல. சோ அதனால நானாவே வந்து மாத்திக்கிட்டேன் நானு. அவ்வளவுதான் தவிர சாங்ஸ்க்கு அப்படின்னு போகும்போது அப்போ நாங்க போட்ட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், ஏன்னா ரொம்ப வல்கரா வந்து அந்த டைம்ல இருக்காது. இப்போதான் வந்து ரொம்ப கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போதான் ஜாஸ்தி இருக்கு. சோ சாங்ஸ் பண்ணதுனால ஒண்ணும் இல்ல. ரிக்ரெட் பண்ணது ஒண்ணும் இல்ல. ஓகே சூப்பர் மேம். இப்போ ஸ்டார்டிங்ல நீங்க படம் நடிக்கணும்ன்றபோது ஹீரோயினா நடிக்கணும்ன்ற மைண்ட் செட்ல வந்தீங்க. லைக் எல்லா விதமான ஒரு கேரக்டரும் நீங்க பண்றீங்க. எல்லாரும் ஜானஸும் பண்றீங்க. ஒரு ஆக்சுவல் தாட்டா எண்ட் ஆஃப் த டே நம்ம தமிழ் சினிமால இந்த மாதிரி தான் டிராவல் ஆகணும்ன்ற ஒரு தாட்டி ஸ்டார்டிங்ல என்னவா இருந்துச்சு? எனக்கு ஒரு தாட் இல்ல. நான் வந்து இதுதான் பண்ணணும்னு கூட நான் வரல. நானா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரவே இல்ல. அது வந்து எப்படி நாங்க வந்து இருக்கிற இடத்துல வந்து நாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து
ஆந்திரால இருந்து வந்திருந்தாங்க. ஒரு ஓகே. ம், லேடி ம், ம், பொண்ணு. ம். வந்து அவங்கள பார்க்கறதுக்கு தான் வந்தாங்க. நான் கீழ வந்து இருந்தப்போ என்ன பார்த்துட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்க. ஓகே. கேட்டோனே அப்போ எங்க மதர் அவங்க எல்லாம் தான் ஆந்திரால இருந்தாங்க. ஆஹ. எங்க சிஸ்டர் என்ன பண்ணாங்க, எங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப சின்ன பொண்ணு அப்போ. எங்க அக்காவும் சின்னவங்க தான். எங்க மதர வந்து ஊருக்கு இப்ப இருக்காங்க. அங்க அவங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த டைம்ல வந்து லேண்ட்லைன். ம். அந்த லேண்ட்லைன் கூட எல்லார் வீட்லயும் இருக்காது ஆமா. இல்லையா? ம். எங்களுக்கு அந்த லேண்ட்லைன் கூட இல்ல ஊர்ல. ஸோ ஓகே. லெட்டர் போட்டாங்க எங்க அக்கா. ஓகே. லெட்டர் போட்டோனே அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. ஓகே அப்படின்னு. ஏன்னா ஒரு மூவிஸ் அப்படின்னு ஒரு கிரேஸ் இருக்கும் இல்லையா? எனக்கு அந்த வயசுல எனக்கு தெரியவே தெரியாது அந்த மாரிலாம். ஸோ வீட்ல வந்து ஓகே அப்படின்னு சொன்னோனே எனக்கு பண்ண சொல்றாங்களேன்னு போனேன். பண்ணேன். அதுக்கப்புறமா இப்ப எனக்கு ஐயய்யோ! எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணா நீ டான்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுனால நான் வந்து அம் சேஷு மாஸ்டர் அப்படின்னு இருக்காரு. ஆ. ஓகே. அவங்க அசிஸ்டன்ட் "எதுக்கு சும்மா இருக்க? டான்ஸ் பண்ணலாமே" அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் நான் டிகேஎஸ் பாபு மாஸ்டர் இல்லையா? அவர் மூலியமா தான் நான் சோலோ டான்ஸ்க்கே இந்த வந்திருக்கேன். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆமாமா. ஓகே. அதுவே பண்ண மாட்டேன்னு சொன்னதுக்கு ரொம்ப திட்டினாரு ஓகே. மாஸ்டர். ஆஹ. எல்லாருமே வந்து ஊர விட்டு ஊரு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. உன்ன தேடி வந்தா வேண்டான்னு சொல்றியே அப்படின்னு. அதனால வந்து ஓகே மாஸ்டர் பண்றேன் அப்படின்னு அப்படியே வந்துட்டேன் நானு. ஓகே. ஸோ சூப்பர். அதனால எனக்கு வந்து இப்படிதான் பண்ணணும், இததான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு அந்த இது இல்ல. சாங்ஸ் பண்ணேன் நானு. சாங்ஸ் வந்துட்டேன் நானு. சாங்ஸ் வரம்போது ஹீரோயினுக்கும் சான்சஸ் வந்தது. ம். அதாவது எப்படின்னா நமக்கு என்ன எழுதி இருக்கோ அதுதான் இருக்கும். என்ன நடக்கணுமோ அதான் நடக்கணுமோ அதுதான் அதான் நடக்கும். நடக்கும். ஓகே. ஏன்னா சாங்ஸுக்கு தான் போயிருந்தோம் நாங்க. ஒரு ஹீரோயின் வரலன்னு சொல்லிட்டு 2 டேஸ் வெயிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்து கேட்டாங்க. ம், ம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சுட்டாங்க பேசி எல்லாமே. முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் அப்படின்றப்போ நைட் வந்துட்டாங்க. அந்த அந்த பேசின ஹீரோயின். ஹீரோயின் அந்த வந்துட்டாங்க. ஹீரோயினே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ அவங்க பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அது வந்து நான் பண்ணலையே அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏன்னா நான் இதுக்கு வரணும் அப்படின்னு வரலையே. ஓகே. புரியுது. ஸோ இது வந்து ஒரு காட் கிஃப்ட் தான் எனக்கு. இப்படி வந்தது. ஃபர்ஸ்ட்டு நான் இது பண்ணேனே தவிர, ஏன்னா இப்ப நினைக்கும்போது தெரியுது எனக்கு. ஏன்னா இத்தன வருஷமா இருந்த நெறைய பேர் இருக்காங்க. எவ்வளோ பெரிய பெரிய ஆளுங்க வெளியில இருக்கிறவங்க இருக்காங்க. எத்தன பேருக்கு தெரியும்? டெஃபினட்டா, ஸோ டெஃபினட்டா. நெறைய இப்ப பிசினஸ் பண்றவங்க, பெரிய பெரிய பிசினஸ் பண்றவங்க எல்லாம் இருக்காங்க. ஒரு 10 பேருக்கு அவங்க சர்க்கிள விட்டு வெளியில வந்தா தெரியுமான்னா தெரியாது. ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு மூவிஸ்லயா இருக்கட்டும், இப்போ இப்போ டிவி கூட நல்லா இதாயிடுச்சு. இதுல பண்றவங்க வந்து எல்லாருக்குமே தெரியும். ம். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். இல்லையா? கண்டிப்பா. ஸோ இதுக்கு வந்ததுனால அப்போ வந்து நான் வந்து ஐயோ! வேண்டாம் வேண்டாம்ன்னு நெனச்சேன் நானு. பண்ணாம இருந்திருந்தா நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பேன். ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு நெனைப்பேன் நான் இப்போ. ஓகே. ம். சூப்பர் மேம். இப்பவும் இந்த டிராவல்லாம் தாண்டி நெறைய படங்கள் இந்த மாரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு வருது. ம். இந்த ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட். ஆனா மிஸ் ஆயிருச்சு. அந்த மாரி படங்கள் ஏதாச்சும் இருக்குதா? அப்போ நான் அப்போ பண்றப்பவா? இந்த படம் நான் பண்ண வேண்டிய படம். ஆனா கடைசி நேரத்துல மிஸ் ஆன அது மாரி படம் ஏதாச்சும் இருக்குதா? இருக்கு. 2, 3 படம் இருக்கு. பேர் அ ஏதாவது சொல்ல முடியுமா? ஆ தெலுங்குல வந்து ஒரு காந்தி அப்படின்னு ஒரு டைரக்டர் ஓகே, இருந்தாரு. அவரு வந்து ம் ஃபர்ஸ்ட் வேற ஒரு டைரக்டர் பின்னிசெட்டி ரவிராஜ் அப்படின்னு. ஓகே. அந்த டைரக்டர் இருந்தப்ப என்ன வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ம், ம், ம். புக் பண்ணிட்டு எல்லாம் இதாயிடுச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் மாத்துனோனே மாலஸ்ரீ இருக்காங்க இல்லையா? கன்னடா ஓகே. அவங்கள வந்து அந்த கேரக்டருக்கு அவங்கள வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஓகே, பண்ணோனே நல்ல ஹிட்டா இருந்தது. ஸோ அந்த ஒரு மூவி, அதே மாரி இன்னொரு 2 மூவி ஓகே. நடந்தது. அது அந்த மாரி. ஆமா. ஓகே மேம். தமிழ்ல ஏதாவது அந்த மாரி ஏதாவது இருக்குதுங்களா? தமிழ்ல இருக்கு. தமிழ்ல எப்படின்னாக்கா, நான் பண்ண வேண்டியது அப்படின்னா பேசிட்டு, ம். ஆ டேட்ஸ் கிளாஷ் ஆனதுனால வேற ஒரு ஆர்டிஸ்ட் சாங்குக்கு. சீன்ஸ் ஓகே. நான் பண்ணியிருந்தேன். ஆஹா. சாங் வந்து வேற ஆர்டிஸ்ட். ஓகே. என்ன நான் பண்ண வேண்டிய ம், சாங் ம். வந்து வேற ஆர்டிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே மேம். மலையாள இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு ஹராஸ்மென்ட் இந்த மாரி ஒரு டாக்ஸ்லாம் ஆக்ட்ரஸ் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு ஒண்ணு வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாரி ஒரு ப்ராப்ளம்லாம் போயிட்டு இருந்துச்சு மேம். ஆக்சுவலா ஏன் மலையாளம் இல்ல? அப்ப எல்லா இல்ல எல்லாத்துலயுமே இருக்கு. வெ வெளிய வந்த ஒரு டாக்ஸ்னா மலையாளம். ம். அதுக்கப்புறம் அத பார்த்து நெறைய பேர் வந்து ஓப்பன் அப் தெலுங்குல கூட வந்து தெலுங்கு எதாரு ஸ்ரீ ஆமா. ரெட்டியா சரி. யாரு? அவங்க எல்லாம் பண்ணாங்களே. மீ ஓகே. டூவா ஆமாமா. அப்படின்னு சொல்லிட்டு. ம். இந்த மாரி இஷ்யூஸ்லாம் இப்பவும் வெளிய வர ஆரம்பிக்குது மேம். அந்த டைம்ல ஏன் இந்த மாரி டாக்ஸ்லாம் ஏன் வெளிய வரல? என்ன காரணம்? அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி கடந்து வந்தீங்க. அப்படி இல்லங்க. யாருமே வந்து இப்போ ஒருத்தர் 2 பேர் இருக்காங்கன்னு, ஒரு 2 கை வந்து தட்டுனா தான் சவுண்ட் வரும். ம், இல்லையா? ம், இது ஒரு கை மட்டும் தட்டுனா சவுண்ட் வராது. ம். ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல வேற எதுவா இருக்கட்டும். இப்போ இப்போ மூவிஸ்ல இருக்கிறவங்க வந்து இவங்களா வந்து அவங்க நேம் ஸ்பாயில் பண்றதுக்கு பண்றாங்க தவிர,
வெளியில வந்து எல்லாமே வெளியிலயும் அதுக்கு மேல வந்து நெறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. ஓகே. இவங்க என்னன்னா, ஒரு சான்ஸுக்காக பண்றாங்களா? இல்ல அவங்களோட விருப்பத்துக்காக பண்றாங்களான்னு தெரியாது. பண்ணிடுறாங்க. அவங்களும் பண்ணிடுறாங்க. ஏன் இவங்க ஒத்துக்கலன்னா வந்து கூட்டிட்டு போயிட்டு ரேப்பா பண்றாங்க. இல்லல்ல. இப்போ யாரா இருக்கட்டும், ஜென்ஸா இருக்கட்டும், லேடீஸா இருக்கட்டும், அரேஞ்ச்மென்ட் குடுக்குறாங்க அப்டின்னா 2 பேரு எப்படி அத வந்து எனக்கு வந்து அத ஏத்துக்கவே முடியல எனக்கு. ஓகே. ஏன் இத்தன நாள் வந்து எல்லாருமே இருந்தோம். நாங்களும் பல வருஷமா இருந்தோம். அந்த டைம்ல நெறைய நெறைய படங்கள் பண்ணியிருந்தோம். ம். அப்பல்லாம் இல்லையே! இப்போ எதுக்கு இருக்கு அந்த மாரி? ஓகே. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துக்கும் ரெடின்ற மாரி இருக்காங்களோ என்னமோ! வா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். அது இல்லன்னா நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? நம்ம வந்து ஒரு இப்போ பண்றதுனால வந்து ஒருத்தர் பண்றதுனால எல்லாருக்குமே பேர் வருது அது. ஓகே. இப்போ அவங்கவங்க ப்ராப்ளம் அவங்கவங்க பார்த்துக்கணும். அது எல்லா இதுலயுமே அரேஞ்ச்மென்ட்ன்றது எல்லாத்துலயுமே இருக்கு. அது அது அந்த ப்ராப்ளத்துலேருந்து நம்ம எப்படி வெளில வரணும்? அத எப்படி அவாய்ட் பண்ணிட்டு வரணும்னு பார்க்கணுமே தவிர, நம்மளும் வந்து அது கூட போயிட்டு மறுபடியும் நம்மளே ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடாது. கரெக்ட். இப்போ தெலுங்குல நடந்தது அதானே! ஸ்ரீரெட்டி ஆமா. விஷயத்துல. ம், ம், ம். இப்போ ஸ்ரீரெட்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, எங்கள வந்து அப்படி பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச்மென்ட் பண்ணியிருக்காங்க, ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க, சான்ஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாங்க. அது பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களே செல்ஃபி எல்லாம் எடுத்தாங்க. ம். அப்ப இவங்களுக்கு தெரியாமல செல்ஃபி எடுத்திருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். தெளிவாவும் சொன்னீங்க. இப்போ ஒரு சின்ன செக்மென்ட் மாரி. நீங்க நெறைய டைரக்டர்ஸ் கூட நடிச்சிருப்பீங்க. நெறைய டைரக்டர்ஸ் பார்த்திருப்பீங்க. திஸ் ஆர் தட் மாரி. இந்த டைரக்டரா, இந்த டைரக்டரான்னு ஒரு விசஸ் மாரி நம்ம எடுத்து ம், வச்சிருக்கோம். அதுல ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து நீங்க சொல்லப் போறீங்க. ம், அப்படி ஒரு 5 லிஸ்ட்க்கு எடுத்து வச்சிருக்கோம். போலாமா? ம். பாண்டியராஜன் சார், பாக்யராஜ் சார். பாக்யராஜ் சார் கூட நான் ஒர்க் பண்ணல. பாண்டியராஜன் சார் கூட நான் ஒர்க் பண்ணியிருந்தேன். நல்லா நல்ல ஒரு டைரக்டர். ஓகே. அ 2 பேர்ல யார்? பாண்டியராஜ் சாரா? பாக்யராஜ் சார். பாண்டியராஜ் சார். ஓகே. பாண்டியராஜ் சார், சௌந்தரராஜன் சார். பாண்டியராஜ் சார் தான். ஓகே. பாண்டியராஜ் சார், கே.எஸ். ரவிக்குமார் சார். கே.எஸ். ரவிக்குமார் சார். ஓகே. கே.எஸ். ரவிக்குமார் சார், மணிரத்னம் சார். மன்றத்தில் அ நான் மணிரத்னம் சார் கூட ஒர்க் பண்ணல. அதனால கே.எஸ். ரவிக்குமார். தெளிவா சொல்றீங்க. ஓகே. கே.எஸ். ரவிக்குமார் சார், மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சார். மணிவண்ணன் ஏன்னா மணிவண்ணன் சாரோட அவரோட படங்கள நெறைய எனக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல வந்து எல்லா படத்துலயுமே வந்து அ அனுஜா அப்படின்னு வந்து ஒரு வெளியில வந்தது காரணமே மணிவண்ணன். வி.கே.எஸ். பாபு சாரும், மாஸ்டரும் மணிவண்ணன் சார் தான். ஓகே. ம். மணிவண்ணன் சார், எஸ்.ஏ.சி சார். எஸ்.எஸ். எஸ்.ஏ.சி சந்திரசேகர் சார். எஸ்.ஏ.சி. மணிவண்ணன் சார். ஓகே. மணிவண்ணன் சார், பாரதி ராஜா. பாரதி ராஜா கூட ஒர்க் பண்ணல. அதனால மணிவண்ணன். ஓகே. ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீங்களும் இப்ப சொன்னீங்க மாரி மணிவண்ணன் சார் கூட ஒரு கனெக்ட் உங்களுக்கு இருக்கும். நெறைய படங்கள் ஆமா. அவர் கூட வொர்க் பண்ணியிருக்கின்றபோது, அவரு இன்னைக்கு நம்ம கூட இல்லன்னா கூட, அவரோட கனெக்ட் எப்பவுமே இருக்கும். லாஸ்ட்டா வந்த படம் மதகஜராஜால கூட அவர் வந்திருந்தாரு. நாங்க எல்லாம் அவர படம் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அவரோட பாண்டிங் பத்தி சொன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கும் அவருக்கும் இருக்கு. மணிவண்ணன் சார் வந்து இப்போ கூட நான் வந்து படங்களையோ, இல்ல வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்தேன்னா, ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். கண்ல தண்ணி கூட வந்துடும். ஏன்னா, அந்த அளவுக்கு நாங்க வந்து ஒரு ஃபேமிலியா ஒரு லொகேஷன் போனாலும் சரி, அவுட்டோர் நாங்க நெறைய வந்து வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் அவரது படங்க நெறைய இருக்கும். ஓகே. கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி இந்த சைடு இருப்போம். அப்ப அப்படி இருக்கிறப்போ, அப்ப எல்லாருமே வந்து என்னன்னா, ஒரு லொகேஷன்ல போனோனே எல்லாம் அங்க லொகேஷன்லயே உட்காருவோம். ம். அப்பல்லாம் இந்த அது என்ன கேரவான் அதெல்லாம் இல்லல்ல. ம், ம். எங்க லொகேஷனோ அங்கேயே சேர்ஸ் போட்டுட்டு எல்லாருமே உட்காருவோம். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து ஒரு நல்லது, கெட்டது பேசுறதும், ஒரு ஷேர் பண்ணிக்கிறதும், ஒரு ஃபேமிலி எல்லாருமே இருப்போமா, ஸோ அதெல்லாம் ஞாபகம் வரும் எனக்கு. ஓகே. அவர் ரொம்ப ரொம்ப நல்ல டைரக்டர். ஓகே. ம். கனெக்ட் ஆகும். லாஸ்ட்டா ஒரே ஒரு செக்மெண்ட் மேம். ம். இது டாப் 5 பிளைண்ட் அவுட் ரேங்கிங் உங்களுக்கு குடுக்குறீங்க. ஆ. 5, 4, 3, 2, 1. நான் உங்களுக்கு ஒரு ஒரு ஆக்ட்ரஸோட பேர் சொல்லுவேன். ம். அவங்களுக்கு எந்த நம்பர் குடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? போலாம் மேம். ம். ஃபர்ஸ்ட் வந்து ரஜினி சார். 5ன்னா டாப்பு. 1 தான் டாப்பு. 1 தான் ஆ டாப்பா? 1. ரஜினி சார் 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்து கமல் சார். கமல் சார் 1 தான். நீங்க 1 அவர் ரஜினி சார் ஃபில் ஆயிட்டாரு. மிச்சம் இருக்கிற அந்த 4 தான் நீங்க வந்து ஃபில் பண்ணணும். அப்படியா? ஆமா. அது எப்படி நமக்கு 2 கண்ணு இருக்கு அப்படின்னா, ஒரு கண்ணு தான் இந்த வந்து செக்மெண்ட் வந்து அப்படிதான் மேம். நீங்க அப்படிதான் விளையாண்டாகணும். சரி பரவால்ல. அப்ப 2. 2. 2 ஏன்னா ரஜினி சார் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால எனக்கு ரஜினி சார் தான் 1. ஓகே. விஜய் சார். இப்ப மாட்டி விட்டேன் பாத்தீங்களா உங்கள? ஓகே. எல்லாருமே சொல்லிடுங்க. 5 பேர் யார் அது யாரு? அப்படி சொல்ல மாட்டேன்ல மேம். இப்போ விஜய் சாருக்கு 3, 4, 5 இதுல நீங்க தான் 3. குடுக்கணும்.
3. ம். ஓகே சார். அடுத்து வந்து ராகராஜன் சார். 5. 5. ஓகே சார். கடைசியா வந்து பாக்யராஜ் சார். 4. 4. ம். ஓகே மேம். ரொம்ப அழகா இவ்வளவு நேரம் எங்க கூட பேசுனீங்க. ரொம்ப ரொம்ப எமோஷனலாவும் நெறைய கனெக்ட் ஆச்சு. ஒரு நல்ல விஷயம் நான் இதுவரைக்கும் பண்ண இன்டர்வியூலயுமே உங்க கூட பேசும்போது நெறைய விஷயம் கனெக்ட் ஆகுற விஷயம் இருந்துச்சு. ரொம்ப அழகா தெளிவான பேச்சு பேசுனீங்க. இன்னும் நீங்க நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். தெலுங்குல மட்டும் இல்லாம தமிழ்லயும் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். தமிழ்லயும் கூடிய சீக்கிரம் பண்ண போறேன். கண்டிப்பா மேம். ம். அதெல்லாம் நாங்க எல்லாரும் பார்த்து, தியேட்டர்ல பார்த்து, டிவில பார்த்து அதெல்லாம் நாங்க பார்த்து என்ஜாய் பண்ணணும். இன்னும் நெறைய நெறைய படங்கள் பண்ணி எங்கள எல்லாரையும் என்ஜாயபிளா வைக்கணும். அதுக்கு என்னோட சார்பா, திரைமொழி சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். தேங்க் யூ, அண்ட் தேங்க் யூ. உங்களோட அழகான நேரம் எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி மேம். ஓகே. தேங்க் யூ மேம். தேங்க் யூ தேங்க் சோ யூ. மச்.